செய்தது. 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 171 ரன்களை மட்டுமே எடுத்தது. டெத் ஓவர்களில் களமிறங்கிய ஜாம்பவான் தோனி அடித்து ஆடினாலும் சென்னை அணியால் வெற்றி பெற முடியவில்லை. நடப்பு IPL சீசனில் முதல் முறையாக தோற்றாலும் கூட தோனியின் அதிரடி ஆட்டத்தை கண்டதால் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வெற்றி பெற்ற டெல்லி அணி வீரர்கள் குழம்பி போகும் அளவிற்கு சென்னை ரசிகர்கள் மைதானத்தில் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து CSK அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு சரிந்தது. இதனையடுத்து தற்போது கொல்கத்தா அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. டெல்லி அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் கடைசி கட்டத்தில் இறங்கிய தோனி வெறும் 16 பந்துகளில் 37 ரன்களை குவித்து எதிரணியை கதிகலங்க செய்தார். தோற்பது உறுதியான பிறகும் கூட கடைசி ஓவரில் பந்துகளை சிக்ஸர் மற்றும் பவுண்டரிக்கு விளாசி அதிரடி காட்டினார். நடப்பு IPL தொடரில் முதல் முறையாக பேட்டிங் செய்வதற்காக தோனி மைதானத்திற்குள் இறங்கிய போது விண்ணை பிளக்கும் அளவிற்கு ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். இதுவரை விளையாடிய 2 லீக் போட்டிகளில் தோனி பேட்டிங் செய்யாமல் இருந்த நிலையில் அவர் எப்போது பேட்டிங் ஆடுவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கி அதிரடி காட்டினார். T20 வரலாற்றில் விக்கெட் கீப்பராக 300 விக்கெட்டுகளை எடுத்த முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை MS தோனி படைத்திருக்கிறார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியின் போது பிருத்வி ஷா அடித்த பந்தை கேட்ச் பிடித்து அவுட்டாக்கியதன் மூலமாக இந்த மைல்கல்லை தோனி எட்டியிருக்கிறார். டெல்லி அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் தாம் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே கூலாக பவுண்டரி அடித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் தோனி அசத்தினார். இதனால் உற்சாகத்தில் விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஆர்ப்பரித்த ரசிகர்களால் மைதானத்தில் ஒலி அளவீடு 128 டெசிபலை எட்டியது. CSK அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பத்திரனா ஒரே ஓவரில் மிச்சல் மார்ஷ், ஸ்டப்ஸ் ஆகிய இருவரின் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ரசிகர்களை வியப்படைய செய்தார். குறிப்பாக அவர் வீசிய யாக்கர் பந்தில் ஸ்டம்புகள் பறந்து சென்றன. மற்றொரு ஓவரில் ரிஷப் பந்த் விக்கெட்டையும் வீழ்த்தியதன் மூலமாக 4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் டெல்லி வீரர் டேவிட் வார்னர் அடித்த பந்தை காற்றில் பறந்தபடியே கேட்ச் பிடித்து CSK வீரர் பத்திரானா அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறார். அசத்தலான கேட்ச் பிடித்த அவரை பார்த்து வியந்த தோனி கைத்தட்டி பாராட்டினார். தமிழகத்தில் உள்ள பரனூர், ஆத்தூர் உள்ளிட்ட 7 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி ஒரு வழி பயணத்தில் 20 ரூபாய் வரையும், மாதாந்திர கட்டணம் 190 ரூபாய் வரையும் சுங்க கட்டணம் உயர்ந்துள்ளது. அதிமுகவின் ஊழல் குடுமி பாஜகவின் கையில் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்கவோ எதிர்க்கவோ முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரோடு சின்னியம்பாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் குறை சொல்லியே அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்வதாக சாடினார். ஒரே மேடையில் அதிமுக திமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். திருவாரூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 3 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் மட்டும்தான் திமுக செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாததை எல்லாம் பிரதமர் மோடி செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். மாநில முதலமைச்சர்கள் வலிமையாக தேர்தல் பணியாற்றுவார்கள் என்ற பயத்தில் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரை கைது செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். புயல் மழைக்கு கூட வராத பிரதமர் தற்போது தமிழகத்தையே சுற்றி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் அடுத்த 15 நாட்கள் சுற்றினாலும் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற முடியாது என்றார்.
கச்சத்தீவு மீதான உரிமையை தன்னிச்சையாக இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் கட்சி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அவருடைய அறிக்கையில் கச்சத்தீவை தாரை வார்த்தபோது தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அரசு பேச்சளவில் கண்டித்து தன் பொறுப்பில் இருந்து நழுவியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கு பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நெல்லைக்கு மூத்த தலைவர் KV தங்கபாலு, கடலூர் தொகுதிக்கு முன்னாள் MP கிருஷ்ணசாமி, மயிலாடுதுறைக்கு KS அழகிரி, விருதுநகருக்கு KR ராமசாமி என மொத்தம் 11 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர வைத்ததுதான் நாங்கள் செய்த துரோகமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பெரம்பூரில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 3வது முறையாக மோடி பிரதமராவார் என்றார். பூரணகும்ப மரியாதை அளித்த சிவாச்சாரியாரின் காலில் விழுந்து கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் வெளிநாட்டினர் சிக்கி தவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் தேர்தல் பரப்புரையின் போது மறைந்த கேப்டன் விஜயகாந்தை நினைத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கண்ணீர் சிந்தினார். மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த அவர் கேப்டன் நம்மோடுதான் தெய்வமாக இருக்கிறார் என கூறி உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் வடித்தார். ₹1 29 பைசா கொடுக்கும் அந்த அம்மாவை நிதியமைச்சர் என்று சொல்வதற்கு சங்கடமாக உள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு அமோகமாக உள்ளது என்றார். பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரிடம் வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு கை கொடுத்து மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பிரதமர் மோடி 10 ஆண்டுகளாக ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக பெருமிதத்துடன் பேசினார். அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் ஆன்மீக பாடலை பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மற்றும் பணப்பாக்கம் பகுதிகளில் அவர் திறந்த வாகனத்தில் சென்று மக்களிடையே ஆதரவு திரட்டினார். உதகை மஞ்சூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிரிக்கெட் மைதானத்திற்கு சென்ற அவர் இளைஞர்களோடு சேர்ந்து விளையாடி இளம் வாக்காளர்களை கவர்ந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் சாலையில் அடிபட்டு தவித்த முதியவரை ஓ பன்னீர்செல்வம் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அந்த வழியாக தேர்தல் பரப்புரைக்காக அவர் சென்று கொண்டிருந்த போது பைக்கில் சென்ற முதியவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டு கிடந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 4 பைகளில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் சிக்கியதாக கூறப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் மற்றும் அதற்கு எதிரில் உள்ள 7 கடைகள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வரும் 9ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரம்மாண்டமான வாகன அணிவகுப்பு மூலம் மோடி வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. அதன்படி ஒரு சந்தாதாரர் வேலையை மாற்றும்போது அவருடைய பழைய வருங்கால வைப்பு நிதி இருப்பு தானாகவே புதிய நிறுவனத்திற்கு மாற்றப்படும். நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப தேதியை ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான இந்த நுழைவுத் தேர்வு மே மாதம் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தாம் செய்யும் அனைத்தும் ஆட்சி அதிகாரத்திற்காகவோ வாக்குக்காகவோ அல்ல என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் வெற்றி மட்டுமே குறிக்கோளாக இருந்திருந்தால் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்திருக்க மாட்டேன் எனவும் கூறினார்.
தேர்தலில் மேட்ச் பிக்சிங் செய்து வெற்றி பெற முயற்சிப்பதாக பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இந்தியா கூட்டணி போராட்டத்தின் போது பேசிய அவர், மோடியின் 400 தொகுதி வெற்றி கோஷம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மாற்றம் செய்யாமல் சாத்தியமில்லை எனவும் கூறினார். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக 200 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நகரில் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர், CAA மற்றும் NRC இரண்டையும் தங்களுடைய மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார். டெல்லியில் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது தேர்தல் ஆணையத்திற்கு பிரியங்கா காந்தி 5 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் மீது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, CBI ஆகிய அமைப்புகள் எடுக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஊழல் செய்தவர்களை காப்பாற்ற காங்கிரஸ் போராடுகிறது, ஆனால் ஊழலை எதிர்த்து பாஜக போராடுவதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பேசிய அவர், தாம் ஊழலுக்கு எதிராக போராடுவதால் தான் ஊழல் செய்தவர்கள் சிறையில் உள்ளதாக கூறினார். கணவரை சிறையில் அடைத்தது நியாயமா என கெஜ்ரிவால் மனைவி சுனிதா கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கெஜ்ரிவால் உண்மையான தேசபக்தர், நேர்மையான அவரை பிரதமர் மோடி சிறையில் அடைத்துள்ளதாகவும் அவரை நீண்ட நாட்கள் சிறையில் வைக்க முடியாது எனவும் கூறினார். மோடியும் அவருடைய சித்தாந்தமும் அகற்றப்படாத வரை நாடு முன்னேற்றம் அடையாது என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். கெஜ்ரிவால் கைதை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் பேசிய அவர், பாஜகவும் RSSம் விஷம் போன்றது என விமர்சித்தார். ராஜஸ்தான் மாநிலம் சிகாரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில முதல்வர் பஜன்லால் சர்மாவுடன் பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்றார். சாலையின் இரு மருங்கிலும் திரண்ட பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமித்ஷாவுக்கு பூக்களை தூவி மக்கள், தொண்டர்கள் வரவேற்றனர். BRS கட்சியின் பொறுப்பு தலைவர் KT ராமாராவ் தெலங்கானாவின் செகந்தராபாத் தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்பகுதி மக்கள் மலர்களை தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் சுயநல குடும்பத்திற்கும் மோடியின் குடும்பத்திற்கும் இடையிலான தேர்தல் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். மீரட்டில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மக்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றார். மேற்கு வங்க மாநிலம் கூச்பகார் பகுதியில் அம்மாநில அமைச்சர் உதயன் குகாவி கான்வாய் மீது பாஜக ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதலில் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆந்திராவின் காக்கிநாடா கடற்கரையில் டைகர் ட்ரைம் பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்தியா அமெரிக்க முப்படைகளின் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண ஒத்திகை நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்த பயிற்சியின் நிறைவு விழாவில் 2 நாட்டு கடற்படை விமானங்களும் பங்கேற்றன. ஞானவாபி மசூதியில் இந்துக்கள் வழிபட எதிர்ப்பு தெரிவித்து ஞானவாபி கமிட்டி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக கமிட்டி தாக்கல் செய்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி மாவட்டத்தை புரட்டியெடுத்த புயலால் 5 பேர் பலியாகினர். மேலும் 70க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏராளமான வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதால் தங்க இடமின்றி மக்கள் பரிதவித்து வருகின்றனர். நொய்டாவில் ஊபர் ஆட்டோவில் சிறிது தூரம் பயணம் செய்த நபருக்கு 7,66,00,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என செயலியில் பில் வந்ததால் அவர் திகைத்து போனார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து ஊபர் இந்தியா நிறுவனம் அவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். முன்னதாக DJ இசைத்த பாடல்களுக்கு ஏற்ப வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர்.
அயன்பட பாணியில் வயிற்றுக்குள் மறைத்து வைத்து 11 கோடி ரூபாய் மதிப்புடைய கோகைன் போதைப் பொருளை மும்பைக்கு கடத்தி வந்த சியரா லியோன் நாட்டைச் சேர்ந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர் வயிற்றில் இருந்து 74 கேப்சூல்களையும் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். மதுவை ஒழிக்க உறுதியளிக்கும் கட்சிக்கு வாக்களிக்க விவசாயிகள் நல உரிமை சங்கம் முடிவு செய்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் விளக்குடியில் அந்த சங்கத்தின் மாநில தலைவர் ராஜபாலன் செய்தியாளர்களை சந்தித்த போது காவிரி நீர் பங்கீட்டை நடைமுறைப்படுத்த தேசிய கட்சிகள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்றார். ராமர் கோவில் கட்டியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மவார் நாயுடு சங்கத்தினர் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். கோவையில் அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெங்கடதுரைபாலன் செய்தியாளர்களை சந்தித்த போது அண்ணாமலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்றார். கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமுனை கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மீனவ கிராமத்தினர் அச்சத்தில் ஆழ்ந்தனர். பல அடி உயரத்திற்கு அலைகள் எழுந்ததால் சன்செட் பாயிண்ட் மற்றும் கடற்கரை சாலை பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த மர்ம நபர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூர்யா என்பவர் மர்ம நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டில் இருந்து மர்ம நபர் ஒருவர் மின் ஒயரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. திருடனை பிடித்துக் கொடுத்தால் வெள்ளி மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என வீட்டின் உரிமையாளர் அறிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சின்னமுடியனூரில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எதற்காக தகராறு நடந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளரை தாக்கியவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பிரச்சனையில் ராமசாமி என்பவரை கவுன்சிலர் சுரேஷ் உள்ளிட்டோர் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. கரூர் அருகே சொத்து பிரச்சனையில் தந்தையை கூலிப்படை வைத்து கொலை செய்த மகன் உட்பட 6 பேரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். நரிக்கட்டியூரைச் சேர்ந்த நல்லுசாமி மகள்களுக்கு கூடுதல் சொத்தை எழுதி வைத்ததால் மகன் சக்திவேல் ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதிக சம்பளத்துடன் வேலை என ஆசை காட்டி மோசடி செய்த 3 பேரை ஜார்க்கண்ட் சிறையில் இருந்து விசாரணைக்காக திருப்பத்தூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் அழைத்து வந்தனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முகேஷ்குமார், ஜிதேந்திரகுமார், அமன்குமார் ஆகியோர் 6.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக மோனிஷ் என்பவர் புகார் அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டான். வடசு பகுதி அருந்ததியர் தெருவில் வீட்டிற்குள் நுழைந்த உடுப்பத்தான் புதூர் முருகேசன் என்கிற கலைச்செல்வனை ஊர் மக்கள் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர். திருப்பூரில் 1.5 வயது குழந்தை பாத்ரூமில் விழுந்து அடிபட்டதாக நாடகமாடிய கள்ளக்காதல் ஜோடியை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை இறந்த நிலையில் அதன் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அடித்து கொலை செய்யப்பட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். சென்னை அடுத்த கொரட்டூரில் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த சைக்கிளை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சைக்கிளை திருடியது அவருடைய குற்றமா அல்லது திருடும் வகையில் வைத்திருந்தது என் குற்றமா என கேட்டு உரிமையாளர் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டிருப்பது வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் திப்பம்பட்டியில் உள்ள வீடு ஒன்றில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பணம், நகை மற்றும் ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்ததை பார்த்து வீட்டின் உரிமையாளர் கதறி அழுதார். வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே 7ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி மிராக்கலின் பெனிட்டா 110 நாடுகளின் தேசிய கொடிகளை 1 மணி நேரம் 34 நிமிடத்தில் வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார். அவரின் சாதனையை அங்கீகரித்த தி கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற நிறுவனம் சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கி பாராட்டியது.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 162 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 14வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிர்கொள்கிறது. சொந்த மண்ணான மும்பை வான்கடே மைதானத்தில் போட்டி நடைபெறுவதால் ஐபிஎல் தொடரில் மும்பை அணி வெற்றி கணக்கை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடர்தான் MS தோனியின் கடைசி சீசன் என இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். மேலும் அவரது உடல்நிலையை பொறுத்து இந்த சீசன் முழுவதும் விளையாடுகிறாரா அல்லது பாதி மட்டுமே விளையாடுவாரா என்பது தெரியவரும் என்றார். இன்ஸ்டாகிராம் செயலியில் 1.5 கோடிக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ்களை பெற்ற முதல் ஐபிஎல் அணி என்ற பெருமையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுள்ளது. 1,50,00,000 ஃபாலோயர்ஸ்களுடன் RCB 2ஆம் இடத்திலும் 1,32,00,000 ஃபாலோயர்ஸ்களுடன் மும்பை 3ஆம் இடத்திலும் உள்ளன. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் படத்தின் டீசரை விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது கேரளாவில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் குதித்துள்ள நடிகர் விஜய் தனது 69வது படத்துடன் சினிமாவில் இருந்து விலகும் நிலையில் அவரது கடைசி படத்தை இயக்குனர் வினோத் இயக்குவதாக கூறப்படுகிறது. அஜித்தின் நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு படங்களை இயக்கிய அவர் அடுத்ததாக கமலை வைத்து இயக்க இருந்த படம் சில காரணங்களால் கைவிடப்பட்டது. கவின் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஸ்டார் படத்தின் 2வது பாடலின் கிளிம்ஸ் வீடியோ இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கும் இந்த படத்தின் முதல் பாடல் சமீபத்தில் வெளியாகி கவனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவத்திற்கு 50 மற்றும் 100 ரூபாய் மொய்காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்கள் வரும் 21ஆம் தேதி செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அறநிலையத்துறை மற்றும் கோவில் இணையதளத்தில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் மற்றும் பழமுதிர் சோலையில் உள்ள முருகன் கோவிலில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவிற்காக நவல்பட்டு ஞான விநாயகர் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பூத்தட்டுகளை எடுத்து சென்றனர். வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் கண்டிகையில் அமைந்துள்ள கொல்லாபுரி அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 108 பெண்கள் தலையில் பால்குடங்களை சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பாலை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள பழமை வாய்ந்த உலக ரட்சகர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வான வேடிக்கை மற்றும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.